அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய நவக்கிரக மாற்றத்தினுடைய அதிரடியான தாக்கத்தின் காரணமாக 12 ராசிக்காரர்கள் மத்தியிலேயுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் ஒரு சில ராசியை பொறுத்த வரைக்கும் கண்திருஷ்டி விழுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது. இதன் காரணமாக படாத பாடுபடுவார்கள் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவக்கிரக மாற்றம் அடுத்து வரக்கூடிய 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க பெறப்போகிறது, தங்களுக்கு கண் திருஷ்டி விழுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா, அப்படி விழுகிறது அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும், அதை தவிர்க்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும், மற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரம், கூட்டணி, பார்வை, பெயர்ச்சியின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள், என்னென்ன விஷயங்களில் என்னென்ன பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது, என்ன விஷயங்களை மேற்கொள்ளலாம், என்ன விஷயங்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு பார்த்தோன்னா சில விஷயங்கள் ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்க பெற்றாலும் உங்களுக்கு கண் திருஷ்டி விழுவதற்குண்டான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். ஏன்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 7.5 நாட்டு சனி பகவானினுடைய பிடியில் சிக்கி இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது பார்த்தீங்கன்னா அதிரடியான கிரக மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கண் திருஷ்டி விழுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை உருவாக்கலாம். அதனால் படாத பாடுபடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா உஷாராக நீங்கள் செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். அதிலும் குறிப்பாக சில விஷயம் சொல்லணும்னா உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்கள். உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கும் உங்களுடைய சக பணியாளர்களுக்கும் மத்தியில் சின்ன சின்ன சலசலப்புகள், தேவையில்லாத விவாதங்கள் உருவாகலாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள். அதே நேரம் திருமண வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவணும்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாக இருக்குங்க. குடும்ப விஷயங்களில் அமைதியான போக்கு அப்படிங்கிறத கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. பிள்ளைகளின் போக்கில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியங்க. தாய் வழி உறவுகளுடன் ஏதேனும் மனஸ்தாபங்கள் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருக்க பாருங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன விளைவுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாணவர்களுக்கு ஒரு சில விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய படிப்பு விஷயத்தில் அதி கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதனால் படிப்பு விஷயத்தில் கூடுமான வரைக்கும் உஷாராக இருக்க பாருங்க. அதே நேரம் சவால்களை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை கும்பராசிக்காரர்களுக்கு அடிக்கடி உருவாகுங்க. மறைமுக எதிரிகள் மற்றும் போட்டியாளர்களால் சலசலப்புகள் ஏற்படலாம். அலுவல் ரீதியான பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வீங்க. ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. செரிமானம் தொடர்பான சிக்கல்கள், அப்படி இல்லைன்னா மன அழுத்தத்தால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. நிதி நிலைமை ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இருப்பினும் கடின உழைப்பு, நுணுக்கமான திட்டமிடல் மூலமாக நிதி ஆதாயங்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் மற்றொரு புறம் இருக்கிறது. எதிர்பாராத செலவுகள், அப்படி இல்லைன்னா கடன்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவுகளை கட்டுக்கொள்ள வைக்கிறது அவசியம். சொத்து அப்படி இல்லைன்னா வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு அமைய பெறலாம். சிலருக்கு எதிர்பாராத வழிகளில் இருந்த பணவரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் தாயாருடன் உறவு சிறப்பாகவே இருக்குங்க. குடும்பத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில பல விஷயங்களில் ஏற்றத்தாழ்வோடு இருக்கும். அதாவது ஒரு சீரான பலன்கள், ஒரு சுமாரான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டு பழக்க வழக்கங்கள்,
இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்கள். அதே நேரம் குரு பகவானினுடைய அதிசார பெயர்ச்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சனி பகவானினுடைய 7.5 பிடியில் இருக்கீங்க. அப்படிங்கிறதுனால சில பல தாக்கங்களும் சில பல பிரச்சனைகளையும் நீங்கள் இந்த நேரத்தில் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதிலும் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உயர் அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் எழ ஆரம்பிக்கும். நீங்கள் ஒன்று சொல்வீங்க, அவங்க வேறொன்று சொல்லுவாங்க. இதன் மூலமாக சில விஷயங்களில் முரண்பாடு ஏற்படலாம். இதன் காரணமாக பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. சில நேரங்களில் வேலையை விட்டு வெளியில் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் பலருக்கும் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்கள். அதே நேரம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது நல்லது. இந்த காலத்தில் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்ச விஷயங்கள் பலருக்கும் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறதுங்க. இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். செலவினங்கள் விஷயத்துலேயும் சிறப்பு கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறது அவசியமாகிறது. அக்கம் பக்கத்தில் பேசுகிறீங்க பழகுறீங்க அப்படின்னும் போது அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் உஷாராக இருங்க. தேவையில்லாத விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில நேரங்களில் கிரகங்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தையும் தங்களுக்கு வழங்கலாம். இது ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அனுகூலங்களை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்த இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதனால அடிக்கடி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. சில விஷயங்களில் மட்டும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சில நேரங்களில் மன கஷ்டங்கள், மனக்குழப்பம், மனபதட்டம் இந்த மாதிரியான சூழல் உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்கள். முக்கியமான முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னும் போது பெரியவர்கள் இல்லை துறை சார்ந்த வல்லுநர்கள், ஆலோசகர்கள் இவர்கள் மூலமாக கலந்து ஆலோசித்து நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அரசாங்கம் தொடர்பான விஷயங்களில் இறங்குறீங்க, அரசு தொடர்பான வேலைகள் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னும் போது அதற்கான முயற்சிகளை தற்போது ஈடுபடும் போது உங்களுக்கு அது சாதகமாக முடிவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பலருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீடித்திருந்த அந்த தடை தாமதங்கள் இந்த காலகட்டத்தில் விலகிடுங்க. உங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளை பேறு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்க செய்யுங்க. அதே மாதிரி சில விஷயங்களில் சில சலுகைகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு இடமாற்றத்தையும் கொடுப்பாங்க. மெமோ கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க. ஏதோ ஒரு வகையில் தங்களுக்கு பாதிப்பு வரும். அப்படிங்கிறதுனால மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது பெற்றோர் பெரியோரிடம் இருந்து வந்த சங்கடங்கள் பரிபூரணமாக நீங்க பெறுவீங்க. உறவு முறைகளில் இருந்த சிக்கல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். கையெழுத்திடுவதற்கு முன்பு படித்து பார்த்து விட்டு ஆவணங்களில் கையெழுத்திடுவது நன்மை ஏற்படுத்துங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பெரிய பாதிப்புகளை நீங்கள் சந்திப்பீங்க. அதே மாதிரி வார்த்தைகளில் அதீத கவனமாக இருக்க பாருங்க. இந்த நேரத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தணும். அதிலும் குறிப்பாக காது, மூக்கு, தொண்டை, தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயங்களில், தோல்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உரிய மருத்துவ ஆலோசனை பெற வேண்டியது அவசியங்க. அதே நேரம் தேவையில்லாத மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சட்டத்திற்கு புறம்பானவர்களின் நிழல் அண்டாம இருக்கிறது யோக பலத்தை, நம்பிக்கையையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். கிரகங்களினுடைய பார்வை, சஞ்சாரம், கூட்டணி ஓரளவுக்கு உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் எது நடந்தாலும் அது நன்மையாகவே இருந்தாலும் தீமையாகவே இருந்தாலும் தங்களுக்கு நல்லதாகவே நடக்க வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாமல்
தங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. தங்கள் மீது பொறாமைப்படுவாங்க, கண் திருஷ்டி வைப்பாங்க. இதனாலேயே பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க. எதிரிகளை உருவாக்கி கொள்ள வேண்டாங்க. சக ஊழியர்களோடு, சக வியாபாரிகளோடு அனுசரித்து செல்ல பாருங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கூடுதல் கவனமாய் இருக்கணுங்க. செலவுகளை குறைக்க வேண்டும். ஐயோ பாவம் அப்படின்னு நினைச்சு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் இரக்கம் பார்க்க வேண்டாம். எதிர்காலத்துல தங்களுக்கு தான் பிரச்சனை வரும். கொஞ்சம் உஷாராயிருங்க.